கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கேம் இண்டியா யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்பது எல்லாருக்கும் நம்ம நன்கு அறிஞ்ச ஒரு வேத வசனம் இல்லையா? புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை மட்டுமில்ல நகரங்களையும் கட்டுகிறாள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஷீரா. வேதாகம காலங்கள்ல 3 நகரங்களை கட்டின ஒரு பெண்மணி தான் ஷீரா. இவங்க யாரு? இவங்களை குறித்து நம்ம எங்க வாசிக்கலாம்னா, வேதத்துல 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துல இவங்களை குறித்து வாசிக்கலாம். ஷீராவை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்துல கொடுக்கப்படல, வெறும் ஒரே ஒரு வசனம் மட்டும்தான் கொடுத்துருக்கு. அந்த வசனத்தை உங்களுக்காக இப்ப நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 7:24. இவனுடைய குமாரத்தி ஆகிய சேரால் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரனையும் உசேன் சீராவையும் கட்டினவள். இந்த ஒரே ஒரு வசனம் தான் இவங்களை குறித்து கொடுக்கப்பட்ட வசனம். இவங்க யாரு? இவங்களோட கதை என்னன்னா, ஷீரான்றவங்க எப்ராயிமோட குமாரத்தி. இவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பிறந்த ஒரு மகளா இருக்கிறாங்க. எப்ராயிமோட பிள்ளைகள் காத் நகரத்தில் உள்ள ஆடு மாடுகளை பிடிக்க போகும் பொழுது அந்த நகரத்தார் இந்த பிள்ளைகளை கொன்னுடுறாங்க. ஸோ இதனால எப்ராயிம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அநேக நாள் துக்கம் கொண்டாடுறாரு. அவருக்கு ஒரு ஆறுதலே இல்லாத நிலையில அவர் காணப்படுறாரு. அந்த சமயத்துல அவருக்கு பிறந்த பிள்ளை தான் பெராயா. அண்ட் அவங்களுக்கு பிறந்த குமாரத்தி ஷீரா. இவங்களை குறித்து வேதத்துல ஒரே ஒரு வசனம் தான் கொடுத்துருக்குன்னு சொன்னேன். ஆனா அந்த ஒரு வசனத்தின் மூலியமாய் அநேக காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன காரியங்களை அறிந்து கொள்ளலாம்னா, her ability to plan, lead and execute large projects. 3 நகரங்களை கட்டுவது லேசான காரியம் இல்லை. அதற்கான திறமைகள் அவங்களுக்கு இருந்தது. ஒருவேளை யோசேப்போட வம்சத்திலிருந்து வந்ததுனால அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்திருக்கலாம். 2வது காரியம், அவங்களுடைய டேலண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய ரிசோர்ஸஸை அவங்க தேவனுக்கென்று யூஸ் பண்ணாங்க. நிலைத்து நிற்கக்கூடிய நகரங்களை அவங்க கட்டினாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பிறந்திருந்தாலும் அவங்களுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் அவங்களுடைய பாஸ்ட் அவங்களுடைய ஐடென்டிட்டி என்னன்ட்டு டிஃபைன் பண்ண அவங்க விடல. ராதர் தென் தட் அவங்களுடைய விசுவாசமும் அவங்களுடைய டிட்டர்மினேஷனும் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை ஏற்படுத்துச்சு. நகரங்களை கட்டினவர்களா மாறினாங்க. அந்த 3 நகரங்கள் என்னன்னா, பெத்தோரான், அப்பர் பெத்தோரான், லோவர் பெத்தோரான் அண்ட் உசேன் ஷீரா. அவங்களுடைய பேரை கொண்ட ஒரு நகரத்தையும் அவங்க கட்டினாங்க. இதன் மூலியமா நம்ம என்ன அறிந்து கொள்ளலாம்னா, அவங்களுக்கு இருந்த அந்த மதிப்பு, பீப்புள் மத்தியில அவங்களுக்கு இருந்த மதிப்பு, அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இதெல்லாம் ரொம்ப பெருசுன்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒரு விமனா இருந்து கூட அந்த காலத்துல இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்கிறது லேசான காரியம் கிடையாது. ஸோ இவங்களுடைய கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள் இருக்கட்டும், நம்ம கடந்து வந்த பாதைகளா இருக்கட்டும், நம்ம யாருன்னு சொல்லி அவைகள் நிர்ணயிக்காது. நம்மளுடைய விசுவாசமும் நம்ம கிட்ட விடாமுயற்சி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஹானர் பண்ணுகிறவரா இருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல உதாரணம், ஷீராவுடைய பேர் எப்படி வேதத்துல குறிப்பிடப்பட்டதோ, அவங்க செய்த செயல் எப்படி குறிப்பிடப்பட்டதோ, அது தேவன் அவங்கள சூஸ் பண்ணாருன்னு சொல்லி நம்ம அறிய உதவியா இருக்கு. இன்றைக்கும் கூட நமக்கு அநேக தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கர்த்தருக்காக நிலைத்திருக்கிற காரியங்களை செய்கிறவர்களாய், நம்ம டேலண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுகிறவர்களாய் நம்ம மாறணும். இன்றைக்கும் கூட நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸையும் ரிசோர்ஸஸையும் நம்ம யாருக்காக எதற்காக யூஸ் பண்ணுறோம்ட்டு சிந்தித்து பார்க்கலாம். God bless you.